வெக்கமா இல்ல ராமாசமா இவளை சும்மா விடவே கூடாது. வாய் நல்லா தான் பேசுறா. கிருட்டு கிருட்டு சுத்த விடும். கிருட்டு கிருட்டு சுத்த விடும் அவளை. இன்னைக்கு அவளை விடக்கூடாது. பாவாட கிளிய எவ்வளவு ரப்படுத்து பேசுறா. குளிச்சாமி புரோக்கர் இங்க வாங்க. எவ்வளவு காசு வாங்குறேன்? 10-15 ரூபா வாங்குவேன். அவ்வளவுதான். 10 ரூபா பீடிக்கு 5 ரூபா கள்ள முட்டாய் வாங்கி திட்டு உட்காந்துருக்காங்க. மூஞ்சி என்னடா அழகர் கோயில் எதுவுமே குரங்கு மாதிரியே போச்சு. முந்தாரத்து சரியா ஒருத்த ஆள் பார்க்கட்டு சூவ போட்டு மிதிச்சு போட்டாங்க. பார்க்கலாம் பாப்பா நல்லா பேசுது. பட் வேலை எப்படி செய்ய தெரியல. வாங்க மிஸ். ராதா செல்விக்கும் தங்கராஜ் அவர்களுக்கும் நம்ம திருமாஞ்சோலை மருதமலை இட்லி கடை முருகன் இட்லி கடை சண்முகம் 2 பேருக்கு 100 ரூபாங்க. மருதமலை சத்தியமா இட்லி கடை சண்முகம் சித்தப்புக்கு நெஞ்சார நன்றிகள். போய் இட்லி பூரா வாங்கிட்டு வந்துருவோம். அருமையான முறையில பாப்பா பேர இப்ப நம்ம பார்க்கலாம். வேலையை பாப்பீங்கல்ல? வேலை பாப்பீங்கல்ல? நெசமா தானே? ராமாசாமா பார்க்கலாமா? உங்களுக்காண்டிய பாப்போம். அதனால இந்த மண்ணு மணக்கிற மல்லிகை பூ நம்ம மனசை எடுத்து சொல்லும். வந்து நின்று ரசிக்கிற ஊரு சொல்லும். இதை தேர இழுத்து சொல்லும். மதுரை புழுகே புழுகே நீ நையாதி பாட்டு பாடு. புழுதி புறக்கே புறக்கே ஓடாத ஆட்டம் போடு. ஒற்றவெல்லாம் எந்த வச்சுக்காதா பிடிக்காது. முதல்ல ஒட்டாலும் பிடிக்காது, ஒட்டாலும் பிடிக்காது. மண்டை மேல கொண்டு ஒட்டு ரவுண்டு கொண்டு மண்டை மேல கொண்டு ஒட்டி ரவுண்டு கொண்டு மேல ஒட்டு. மேடல கொலை முயற்சி பண்ற புரியுதா? வேணும் வராதா? தோட்டுக்கட்ட ஓரத்திலே தோடு ஒன்னாங்க தோடு தோடு உனங்க வாங்க சொன்னேன். அப்படியே கம்ம கம்மனு வாசம் அடிக்கிட்டு. சரிங்க தம்பி. தனியா போடுறா இந்த பிள்ளை ஒரு மாதிரி பப்புனு கண்ட கொள்ள பாக்குறேன். இன்னொரு வாட்டி நக்கி கொடுத்தாங்க. நீ டிபார்ட்மெண்ட் இருக்கு, என் டிபார்ட்மெண்ட் இருக்கு. நக்கி கொடுத்தாங்க தனியா போடணும். அப்படியா அப்படியா? தண்டானே தாண்டனே
இப்படி பார்த்து பார்த்தே உன் மண்டையில பயிர் படைக்கும். இல்ல நேத்து வேற மாதிரி இருந்துச்சு, இன்னைக்கு வேற மாதிரி இருக்கு. இன்னைக்கு ஊக்கு பின்னாடி இருக்கு. நேத்து கருப்பா இருந்துச்சு, கருப்பெட்டு. ஓஹோ, இன்னைக்கு வெளியேறு இருக்கா? எதையும் நம்பாத, எல்லாமே டூப்ளிகேட். 15 ஊக்க குத்தி இருந்தா இன்னைக்கு. மாடி வீட்டு மை நிறைய வருது அண்ணுங்க, வந்து பாருங்க. வீச வேற மண் இருக்கு பாருங்க. ஏசா தீவுங்க இந்த கால துணிய கால எங்க ஓட்டு உங்கமன். ஐயோ 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 அச்சச்சோ. மாடி வீட்டு மை நிறைய வருது அண்ணுங்க, வந்து கேளுங்க. வீச வேற மண் இருக்கு பாருங்க. ஏசா தீவுங்க. குத்தடி குத்தடி சைனாக்கா குனிஞ்சு குத்தடி ராதாசவி உனக்கு தானே உனக்கு தானே பத்தாத்தையும் எடுத்து தானே அம்மாடி உனக்கு இது பத்தாது ஓ பொன்மேனி தாங்காது. மத்தி நம்மளை கூறிடுவாங்க. நீ காலை தூக்கின வரையும் போறமா, என்னைக்கு தூக்கி நீ பார்த்த முட்டை நான் தூக்கணும்னு நீ செத்துருவ. உலகம் தெரியாம ஏமாறாத. உனக்கு தாரே விளக்கமா இருக்கணும். போட்டன் புலந்து வேண்டி சாட்டை அடிக்கிற பொம்பளை மாதிரி. என்ன அவன ஆடுற வாசிக்கிறீங்க? நான் என்ன பண்ணுனேன்? நான் என்ன ஆடுனேன்? ஒரு பாத்தியா, ஒரு பொம்பளை பிள்ளை ரெண்டு மோத்தவங்க முன்னாடி நீ வாய் பேசுறடி. இதெல்லாம் எனக்கு கொண்டாடி வந்து குடும்பத்தை குழப்ப. நான் தான் உன் புருஷன். உனக்கு தரை பத்தாத்தையும் எடுத்து சித்தப்பே, அவன் உன் மேல வெடி பிடிச்சு திருறா கோளாரம் இருக்க. அடுத்து உன் மண்டில வித்திரி கூட முளைக்காது. அதனால நான் என்ன பண்ண போறேன் தெரியுமா? போடுவோமாமா, உங்களுக்கு உங்களுக்கு உங்க வேலை கொடுத்து ரொம்ப நாள் ஆச்சுல. மாமா ரொம்ப நாள் ஆச்சு கேட்டு. முந்தி முந்தி விநாயகரே முப்பத்து முக்கோடி தேவர்களே
என்னது காதல் பிள்ளை ஆடி கிறுக்க முடியல. ஐயோ எனக்கு இந்த ஆட்டம்லாம் தெரியாது மாமா. ஆடுறது மொட்டமாமா ஆட சொல்லு. என்ன காசுல எனக்கு இந்த ஆட்டம்லாம் வராது. தெரியாதா? குடும்பத்தை அறிமுகப்படுத்திக்கிட்டு தெரியாது. என்ன ஓ இந்த மாதிரி ஆடணுமா? இந்த மாதிரி நான் நீ முண்டமா சுத்துவியா? உன் ஆசையை நான் நிறைவேற்ற விடு. பிடிங்க ஏண்டா போட்டு மூண்டாதடா, நல்லா இருப்படா. அங்கிட்டு வரணுமா? ஆத்தா பகமாய், இந்த ஊரு சாமி பேர் என்ன? பெரிய பெரிய ஆசீர்வாதத்துல லஞ்ச புஞ்சா புட்டு விளையணும்னா, சுண்ணாம்பூர் கிராம பொதுமக்கள் நல்லா இருக்கணும்னா, மாதம் மும்மாரி மழை பெஞ்சு இந்த பெண்கள் மனசெல்லாம் குளிரணும்னா, ராதாச்செல்வி காலை தூக்கி இதை நீங்க பார்க்கணும்னா, தலையெழுத்து யாரு எடுத்தது? நான் தூக்கி நீங்க பார்க்கணும். உங்களுடைய ஆசீர்வாதம் எனக்கு எப்போதும் இருக்கும். ஆத்தா மகமாயி, அகில குண்டக நாயகி, கருணை காத்திடி ஆத்தா முத்து மாறி சமயபுரத்து மாறி 18ஆம் படி கருப்பு பாண்டி முனி ஐயா. நீ ஆடுற ஆட்டத்துல எல்லாம் ஓடிட்டு பதினஞ்சுங்களே எல்லாமே ஓடும். அண்ணா எப்ப ஏத்துனே? ஏத்துங்க சாமி.